நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு சுவிட்சை போட்டால் 3 ப்ளக் பாயிண்ட்லேயும் சப்ளை பண்ணணும். அதாவது 3 பின் ப்ளக்கு, ஒரு 2 பின் ப்ளக், இந்த 3மே சப்ளை போகிற மாதிரி நம்ம எப்படி வயரிங் கனெக்ஷன் கொடுக்குறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். உங்களுக்கு எப்படி நான் ப்ராப்பராக நான் சொல்லித்தரேன். புதுசாக வீடியோ பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து ஸ்க்ரூவெல்லாம் நம்ம கழட்டிடலாம். மேலே உள்ள ஸ்க்ரூவை பூரா கழட்டிடலாம். சாரி, கீழே விழுந்துச்சு. ஓகே, 3 ஸ்க்ரூவை நம்ம கழட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், இதை டப்பாக ஓப்பன் பண்ணலாம். ஃபேனோட ரெகுலேட்டர் சப்ளை எப்படி கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே லைட் பட்டனில் கொடுக்குறேன், அதை பார்த்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரூஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோ உங்களுக்காக ஆல்ரெடி கனெக்ஷன் கொடுத்ததாக இருக்குது, பட் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ரீகனெக்ட் பண்ணுறேன். இல்லைனா அப்படி நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். இதை வந்து நான் கழட்டாமல் உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து தெளிவாகவே புரியும். இது வந்து 230 தாங்கக்கூடிய வந்து ஒரு சப்ளை தான் வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரெட் கலர் வந்து என்னென்ன வயர்னு சொல்கிறேன். ரெட் கலர் வந்து லைன் கரண்ட், அதாவது ஃபேஸு. அது வந்து பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் இதுதான் வந்து நியூட்ரல் சப்ளை. இந்த எல்லோ அண்ட் க்ரீன் இது வந்து எர்த்து, நம்ம காமனாக தெரியக்கூடியதான். இது வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து எர்த்திங் பார்த்துடலாம். எர்த்திங் தான் வேறு இம்பார்ட்டண்டானது. ஸோ நம்ம எர்த்திங் பார்த்துடலாம். எர்த்திங் பார்த்திங்கன்னா, எர்த்திங் வந்து டேரெக்டாக வந்து நம்ம சுவிட்சுக்கு வராது, இது வந்து திருப்பினோட டாப்புக்கு தான் வரும். ஸோ இந்த டாப் ரெண்டுக்குமே கனெக்ட் பண்ணி விட்றோம். இதோட முடிஞ்சு எர்த்திங் சப்ளை இதோட முடிஞ்சு நம்ம கண்டுக்க வேணாம். அடுத்து வந்து நியூட்ரல் சப்ளை பார்க்கலாம். நியூட்ரல் தான் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கலர். இது நியூட்ரலும் அதே மாதிரி பார்த்தோம்னா இதுக்கு போகும். இது சுவிட்ச் கிடையாது, 2 பின் ப்ளக். ஸோ இதுக்கு கொடுக்கணும். அது ஏதாவது ஒரு போர்ட் எங்கே மேலே கீழே எங்கேனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ 3 பின் ப்ளக்கில் வந்து அதில் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த என்னன்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் நியூட்ரல். இதில் எல்லுன்னு கொடுத்துருக்கிறது லைன்ஸ், அப்போ லைனு. ஓகே, இது 240 வரைக்கும் தாங்கக்கூடியது இது. ஓகேயா, இதில் வந்து நம்ம வந்து நியூட்ரலுக்கு வந்து கொடுத்துட்றோம் பிளாக் கலர். அதே மாதிரி இன்னொரு நியூட்ரல் எடுத்து இந்த 2 பின்னோட நியூட்ரலுக்கும் இதுக்கு வந்து நீங்கள் எங்கேனாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு 3 பின் ப்ளக்கு வந்து இன்னொரு நியூட்ரல் கொடுத்துறோம். ஓகே, இப்போ நியூட்ரல் கொடுத்தாச்சு, நம்ம கிரவுண்டு கொடுத்தாச்சு, ரெண்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் கரண்ட். இது வந்து கரெக்டாக கொடுக்கணும், மாற்றி கொடுத்தா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். ஸோ மெல்ட் ஆக வாய்ப்புகள் அதிகம். பாருங்கள், லைன் சப்ளை வந்து ஃபஸ்ட்டு வந்து சுவிட்சு கொடுத்துறோம். சுவிட்சோட கீழே சொன்னல கீழ் போர்ட்டில் வந்து நம்ம கொடுத்துறோம். கீழ் போர்ட்டில் கொடுத்தோன்னா சுவிட்சை போட்டோன்னா அதாவது மேல் போர்ட்லேருந்து சப்ளை எங்கே போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருந்து இந்த பிளாக் இந்த ரெட் கலர் வேர் வந்து இங்கே வருது. ஸோ இங்கேருந்து இங்கே வருது. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பின் டாப்போட லெஃப்ட் சைடு, அதாவது லைன் கர் சப்ளைக்கு வரும். இது ஒரு லூப்பு. செகண்ட் லூப் வந்து 2 பின் ப்ளக்கோட டாப்பு கொடுத்துரும். தேர்டு வந்து இன்னொரு 3 பின் ப்ளக்கோட டாப் கொடுத்துரும். ஸோ இந்த ரெண்டும் 1 2 3, அடுத்து வந்து இந்த சுவிட்சுக்கு சப்ளை. அவ்வளோதான், 3 முடிஞ்சதான். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேயா, இப்போ வந்து நம்ம நியூட்ரல் இது எர்த்தியும் கொடுத்தாச்சு. ஸோ நியூட்ரல் சப்ளையும் கொடுத்தாச்சு, ஃபேஸு அதாவது லைன் சப்ளை கொடுத்தாச்சு. 3 கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம சுவிட்சை போடுறோம் அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்ரல் சப்ளை வந்து எப்பயுமே இருக்கும், கிரவுண்டு எப்பயுமே இருக்கும், எர்த்திங் எப்பயுமே இருக்கும். சுவிட்ச் போடுறப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் மட்டும்தான், அதாவது லைன் வோல்டேஜ் மட்டும்தான் இங்கே நமக்கு வந்து சப்ளை ஆகும். ஓகே, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தட் தான் எல்லா இடத்துலையும் வரும். இது வந்து சுவிட்சு 2 பின் டாப்பு, ஒரு சுவிட்சு, இது 3 ப்ளக் பாயிண்ட்டுக்கு வந்து இது வந்து இப்படி தான் நமக்கு வயரிங் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு ரெகுலேட்டர் சப்ளை கொடுக்க தெரியல, ஒரு ஃபேன் சப்ளை கொடுக்க தெரியலனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கலாம். புதுசாக வீடியோ பார்க்குறதா இருந்தால் நம்மளோட ட்ரிபிள் லூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.